guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு படத்தை ரோஸ்ட் பண்ணியிருந்தோம். அது யாரோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலையா காரோட படம். என்ன படம்? அக்கண்டா 2. அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்தோம், அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்தால் வந்திருக்கு. அந்த படம் நம்ம பிரபாஸ் நடித்த ராஜா சாப். பேன் இண்டியன் ஸ்டார். அவர் என்னடான்னா, ஜாலியாக ஃபேமிலிக்காக கிட்ஸுக்காக நான் ஒரு பேய் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. படம் எப்படி போச்சு அதெல்லாம் நான் பேச வரல. ஏன்னா எப்படி வந்தாலும் அதுக்கு முட்டு கொடுக்க கொஞ்சம் பேர் வருவாங்க. இல்லை சார், படம் வந்து இவ்வளோ கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படி இப்படின்னு முட்டு கொடுக்க வருவாங்க. இப்போ நான் பார்த்துட்டேன், இப்போ எனக்கு முட்டு கொடுக்க வர முடியாதுல்ல. ஏன்னா நான் பார்த்து ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன், அதை அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, இப்போ இதை பற்றி பேசுறதுக்கு எதுக்குடா பாலையா வெளுத்துட்டு வந்தேன்னா காரணம் இருக்குது. அக்கண்டா 2 எவ்வளோ பெரிய ரோஸ்ட்டு நம்ம பண்ணணும், இன்ச்சு பை இன்ச்சாக ரோஸ்ட் பண்ணோம் பார்த்துருப்பீங்க. அக்கண்டா 2 நல்லா இருக்குது சார் அப்படின்னு என்னைய யோசிக்க வச்ச ஒரு படம் வந்து ராஜா சாப். அக்கண்டா 2 சீரியஸ்லி அதோட ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அந்த அவங்க சீன்ஸை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், அவங்களோட அந்த பிக்சரைசேஷன்ஸ், விஷுவல்ஸ் வந்து பாலையாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ ராஜா சாப்பை பார்க்கும்போது ஏப்பா அக்கண்டா 2 ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக தோணுச்சு. 2 நாள் வச்சு பார்த்தோம் அந்த படத்தை. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ இந்த ஒரு 2 hours 2.5 hours படம் எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு காவியம் எடுத்து வச்சிருக்கா. எடிட்டிங் டேபிள் உட்காந்து எதை வெட்டுறதுன்னே தெரியலை. சத்தியமாக தெரியல உனக்கு. டைரக்டரு பேரு மாருதி. எப்பா மாருதி எடிட்டர் டேபிள் உட்காந்து உனக்கு எதை தூக்கணுங்கிறதுல கன்ஃபியூஷன். எனக்கு அம்மாவுக்கு மிஸ்டேக் எல்லாம் ஆளுக்கு 10 சீன் வச்சிருக்கா. எதை தூக்கியிருந்தா படம் ஒரு அளவுக்கு கிறிஸ்பா இருந்திருக்கும்னு அவருக்கு டவுட்டா இருக்கா. அது எப்பயுமே எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வெட்டி வீசுறதுல. பார்க்கணும் இல்லை, நாங்க 3 hours வச்சிருக்காரு. சொல்லுவாரு பெரிய துரந்தர் எடுத்துட்டாரு அவங்க 3.5. துரந்தர் கூட 3.5 மணி நேரம் படம் போர் அடிக்கல சார். 3 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. குப்பை சார், குப்பையும் கேடு கட்ட குப்பை. இவங்களுக்கெல்லாம் மாண்டி தான் சரி. கழிச்சால போறீங்க கழிஞ்சு வச்சிருக்காங்க சார் 3 மணி நேரத்துக்கு. நான் இப்போ ரோஸ்ட் பண்ணினாலும் கண்டிப்பா மொண்டி ஷோவில் வந்தா போய் பார்ப்பேன். ஏன்னா அந்த ஆளோட ஸ்டைல்ல இவங்கள வறுக்கிறத நான் பார்க்கணும். எங்க பிரபாஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரு சொல்கிறாங்க. பிரபாஸ் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஒரு ஸ்டார். ஏன்னா பேன் இண்டியா அவருக்கு ரீச் இருக்குது, பெரிய பட்ஜெட் ப்ரொடியூசர்ஸ் போடுறாங்க. அப்போ எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தின் உச்சம் சார். இதில் பிரபாஸோட வேலை என்ன தெரியுமா சார்? அவங்க போய் கதை சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று கதை, சம்பளம் எவ்வளவு சார் உங்களுக்கு? ஒரு 150 கோடி கொடு, அதை கொடு. ஜோபியில் வச்சுக்கிட்டாரு சார். டேட்ஸ் எல்லாம் இங்கே பேசாத, என் ஃபோட்டோ ஒன்று தர்றேன் சரியா, நல்ல ஹை குவாலிட்டியில் நல்ல ஃபோட்டோ ஒன்று தரேன், இதோட வெட்டிக்க, தலையை மட்டும் தனியாக எடுத்துக்க, நீ ஷூட்டிங் போ, என் ரோலுக்கு எவன் நடிக்கிறானா அவன் மேலே அந்த தலையை அப்படியே ஒட்டிடு. ஏங்க சும்மா நடந்து வர்றதுக்கெல்லாம் தலையை வெட்டி ஒட்டியிருக்காங்க. அது தெரியுது என்ன வித்தியாசம். நடக்க கூட முடியாது அவருக்கு. ஆனா ஒரு சீனை மட்டும் அந்த தலையெல்லாம் வெட்டி ஒட்டல, அவர் வந்து பண்ணியிருக்காரு. ரொமான்ஸ் சீன், ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்றது, அதுக்கெல்லாம் தலை வெட்டி ஒட்டல. ஹீரோயினோட டூயட் இருக்கிற சாங்ஸுக்கு தலையை வெட்டல. அவரோட சோலோ சாங் இருக்கும்ல, அதுக்கு தலையை வெட்டி ஒட்டியிருக்காங்க. அப்ப என்ன நினைக்கிறது? அவங்க ஹீரோயின்ஸும் ஒத்துக்கணும், இவர் வந்தா தான் நாங்க வருவோம்னு இருப்பாங்க. என்ன சார் இது பித்தலாட்டமா இருக்கு. ஏங்க ஒரு இது இப்போ ஹீரோ வந்து இப்படி பல்ட்டி அடிக்கும்போது அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா மிச்சப்படுத்த யார் நடிக்கிறது? அதனால அந்த ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். இல்லை நம்ம கமல் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, ஆனால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னும் போது ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு என்ன சார் கேடு? சரி, உங்களுக்கு நிறைய பேர் சொன்னாங்க அவர்கிட்ட பழைய மாதிரி டான்ஸ் ஆட முடியல, அவரோட பழைய டான்ஸ் எல்லாம் போய் பாருங்க, அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆனதுல ஏதோ முதுகெலும்பு அந்த சரி, நடக்கவும் முடியாதா? டான்ஸ் எல்லாம் ஹீரோயினோட ஆடுறீங்கல்ல, சண்டை காட்சி, சும்மா நடந்து வர்றாருங்க. அந்த ஒரு மாஸ் இதா போட்டு நடந்து வர்றாரு, தலையை ஒட்டியிருக்காங்க. ஒரு சீன்ல இப்படி பார்த்தா இந்த இடத்துல ஒட்டி இருக்கு, இப்படி திரும்பினாருன்னா ஊதி இருக்கு. ஒரு இடத்துல குறைச்சிருக்காங்க, ஒரு இடத்துல கூட்டியிருக்காங்க. அவரு இந்த பாகுபலி படத்துக்கு அப்புறம் அதுக்கு உடம்பு சேர்க்கறதுக்கு ஏதோ ஸ்டெராய்ட்ஸ் எதுவும் பாவிச்சிட்டாரா தெரியல. இப்போ உடம்பு ஒரு மாதிரி ஏதோ மாறிடுச்சான்னு தெரியல. அதுக்கு பாகுபலிக்கு அப்புறம் வந்து எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான 6 பேக் வைக்கிறது, அவரோட ஃபேஸு இது பிரபாஸ் மாதிரியே இல்லைங்க, என்னங்க இவ்வளோ கண்ட்ராவியா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றது. சலார்ல ஒரு அளவு பரவாயில்ல மாதிரி இருந்தது. இதுல வந்து
ரொம்ப மோசமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆயிட்டம் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ராஜமௌலி பாகுபலிங்கிற ஒரு கேரக்டர் பேன் இண்டியா ரீச், ஹிந்தி மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பிரபாஸ்னா எல்லாருக்கும் தெரியுங்கிற மாதிரி ஒரு 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 பேன் இண்டியா ஸ்டார் ஆக்கி வச்சதை பொறுப்பே இல்லாமல் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு கிடைக்கிற டைரக்டர் தான் அப்படி விளையாடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும் எனக்கு. அவரே விளையாடி வச்சிருக்காருங்க படம் முழுக்க, நடிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து ஒரு காலத்தில் கிரிஞ்சு பண்ணுவாங்கல்ல, பாலையாலாம் கிரிஞ்சு பண்ணுவாருல்ல தெலுங்கு படத்துல, அதை இப்ப பண்றாரு. ஏங்க பாலையாவே திரும்பிட்டாருங்க. அவர்லாம் பண்றதெல்லாம் இப்ப அட்வான்ஸ்ட் கிரிஞ்சு. அவர்லாம் இப்ப டைரக்டா கடவுளும் ஏலியன் பக்கம் போயிட்டாரு அவரு. இவங்க என்னடான்னா ஒரு ஒரு ஓப்பனிங் சீன் வச்சிருக்காங்க. அது வந்து அந்த ஹீரோக்கு வைக்கிற ஓப்பனிங் சீனா, இதெல்லாம் நான் சின்ன வயசா இருக்கும் போதே பார்த்து சீன்னு சொன்ன சீன்ஸுங்க. அதெல்லாம் இப்ப வந்திருக்கு. ஒரு வில்லன் வர்றேன், ஹீரோயினை எப்படி இடிச்சுட்டு, அது ஹீரோயினும் கிடையாது, அதுக்கு யாரை வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனா ஆல்ரெடி மற்ற படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நோன் ஃபேஸை எடுத்துட்டு வந்து இப்படி இடிக்கிற சீனுக்கு மட்டும் வச்சிருக்கு. ஏன் பிரபாஸ் படம் பட்ஜெட் நிறைய இருக்கு, இடிச்சோடனே அவரு யார் யாருன்னு பார்த்தா ஹீரோட வாய்ஸ் மட்டும். பொண்ணுங்க கிட்ட பூ கொடுக்கலாம், புஜத்தை கொடுக்க கூடாது. புஜமா ஏதோ தமிழ் டப்பிங்ல ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த டீ கடை பெஞ்சில் படுத்திருக்காரு, ஒரு துணியை போட்டு வெள்ளை துணி போட்டு கூலிங் கிளாஸ் அதுக்கு மேல போட்டிருக்காரு, போட்டு இப்படி படுத்திருக்காரு. வில்லன் வர்றாங்க, இவர் படுத்துக்கிட்டே வில்லனை காலால இப்படி இப்படி பேசுறாரு. ஹீரோக்கு ஃப்ரேம் வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பெரிய தியேட்டர்ல பெரிய ஸ்கிரீன், நல்லா அப்படி கேமராக்கு முன்னுக்கு வந்துகிட்டாரு, வந்து காலை தூக்கி இப்படி என்னது, ஹீரோவோட மூஞ்ச பாக்குறதுக்கு தான் காசு கொடுத்து வர்றோம். எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா ஓப்பனிங் சீன் ஃபேவரட் ஹீரோ கப்பைய திறந்து காட்டிக்கிட்டு இருக்காரு நமக்கு. கப்பையை பொழந்து வச்சுக்கிட்டு இப்படிங்கிறது அப்படிங்கிற, இப்போ கப்பையை பார்க்க வந்தான். இது ஒரு சீன்னு அந்த தற்கூரி டைரக்டர் சொல்லியிருக்கா, அதை இவர் கேட்டு நடிச்சிருக்காரு. இதுல அந்த டைரக்டருக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, கண்ட மேனிக்கு காசை போட்டு இஷ்டத்துக்கு படம் எடுக்கணும்னு ஆசை. பிரபாஸ்ட போனாதான் ப்ரொடியூசர்ஸ் நிறைய காசு கொடுப்பாங்க. அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க விஎஃப்எக்ஸுங்கிற பேர்ல அநியாயம். ஒரு 500 டன்னுல வந்து கலர் பொடி வாங்கியிருப்பாங்க போல. சும்மா பிரபாஸ் ஏஇன்னாலாம் பின்னாடி போட்டு விடுறாங்க. ஒரு 20-30 பைக்கு. ஒரு ஓப்பனிங் சாங்குங்க, தலையை ஒட்டி ஆடிக்கிட்டு இருக்காரு இவருக்கு ரிபல் ஸ்டாருங்கிற அந்த பேரை தெரியாதா எங்களுக்கு? தெரியுமில்ல அவர் யாருன்னு. REBEL அந்த ரிபெல்ங்கிற பேரை இப்ப டாப் ஆங்கிள் இருந்து காட்டுறாங்க நமக்கு. எது லெட்டர்ஸ் எல்லாமே லாரி. அந்த ஒரு லாரிக்கு வாடகை எவ்வளவு வரும் ஒரு நாளைக்கு? ஒரு 500 லாரி வருது, வந்து REBELன்னு பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இது வந்து ஒரு 3 செகண்ட் கூட வராது, அதுக்கு 500 லாரி. ஏன்? பிரபாஸ் படம், ப்ரொடியூசர் நல்லா காசை கொட்டுவாங்க, நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இதுல 400 கோடிக்கு என்ன செலவு இருக்கு? ஆதி புருஷல பண்ணுன அதே வேலை தானே பண்றீங்க. நீங்க படம் எடுக்கல, நீங்க வேற ஏதோ பிசினஸ் பண்றீங்க. பிளாக் மணி எல்லாம் ஒயிட்டா மாத்துறாங்க. பொய் செலவை காட்டி ஐயோ இவ்வளவு நட்டமாயிருச்சு சார் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மாத்துறாங்க. அப்ப வேணும் தான் முக படங்கள் எடுக்கிறாங்க. அப்படித்தான் டவுட் வருது எனக்கு. ஆதி புருஷல இருந்து இதே வேலை. ஆதி புருஷல 600 கோடினாங்க, இதுல 400 கோடி நக்கிட்டு போயிடுச்சுல்ல. 400 கோடிக்கு இந்த படத்துல என்ன இருக்கு நீங்க சொல்லுங்களேன். சும்மா பேன் இண்டியா படங்கிறதுக்காக 2 ஹிந்தி நடிகர்களை வர வச்சு அவங்கள செதைச்சு வச்சிருக்காங்க சார். இப்ப நமக்கும் அவங்களுக்கும் சரியா போச்சு. நம்ம அமீர் கானை கூப்பிட்டு செதைச்சோமா, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. அதனால நாங்க அதை பத்தி பேசணும். படத்தோட கதைங்க, இவருக்கு ஒரு பாட்டி, டிமென்ஷியா பேஷண்ட், டிமென்ஷியா தானே, எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்கிற பாட்டிக்கு தாத்தாக்கு இருக்கு. ஓடி போன தாத்தா எப்போ வருவாரு என் புருஷன் எப்போ வருவாருன்னு தாத்தாவை தேடிக்கிட்டே இருக்கு. பாட்டி இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேரனுக்கு சொல்லுது. நான் யாரு தெரியுமா? ஞாபகம் வரும்போது மட்டும் சொல்லுது, நான் வந்து அந்த சமஸ்தானத்துல மகாராணிடா, ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்ட குடும்பம்டா, உங்க தாத்தா கிட்ட வேலை செஞ்ச ஒரு கிழவை, ஒரு என்னது அஸ்திர பஸ்திர பெட்டின்னு ஒரு சாமி நகை போட்டு வச்சிருக்கிற பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டான்டா, திருடிட்டு. நம்ம கஜானாவில் இருக்கிற காசெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான்டா. அவனை பிடிச்சிட்டு தான் வருவேன்னு ஓடி போன உங்க தாத்தா நான் கிளவி ஆயிட்டேன், இன்னும் தேடிக்கிட்டு இருக்காருனா அந்த கிழவனை, என்னடா இது அப்படின்ட்டு. இப்போ தாத்தா இருக்காரா செத்தாரான்னு தெரியல, தாத்தாவை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டியோட ஒரு பேரனுக்கு அங்கே ஒரு ஹீரோயின். அங்கே திடீர்னு ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு எனக்கு கல்யாணம் வச்சான் அப்படின்னு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுவார். பாடுறா இங்கே பாடுறா இதாண்டா பொண்ணு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காட்டுவார். அந்த ஃபோட்டோவோட எதர்ச்சியாக பேக்ரவுண்டில்
அவரோட வீட்டுல தாத்தா போட்டோன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற அதே கிழமை பேக்ரவுண்ட்ல யாரு, நம்ம சஞ்சய் தத் பாட்டிகிட்ட காட்டுறாரு. பாட்டி இங்க பாரு அப்படின்னு. பாட்டி இவரேதாண்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. இந்த போட்டோவை எங்கடா எடுத்த மாப்பிள்ள அப்படின்னு அவன் ஒரு ஊரு சொல்றான். உடனே இவர் அங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பார்ல, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த ஊர்ல அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, ஒரு போலீஸ். அவர் யாரு, நம்ம விடிவி கணேஷ். அவரை தேடி அங்க போறாரு. போன இடத்துல சும்மா இருக்கலாம்ல, இங்க காசு யாருக்கிட்ட வாங்கிட்டு வந்த, கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு கேர்ள் கிட்ட. அப்போ வந்து தாத்தாவை தேட வேண்டியது தானே. பாட்டி பாவம் பாட்டி பாவம் பாட்டி பாவம்னு தாத்தாவை தேட ஊருக்கு வர்றது. தாத்தாவை தேடுறத தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் பண்றது. ஸ்கிரீன் பிளேயாங்க அது, ஸ்கிரீன் பிளேயான்னு கேட்குறேன் நான். தூக்கம் வருது, எரிச்சல் வருது, ஒண்ணுக்கு வருது, எல்லாம் வருது. அப்பேற்பட்ட கேவலம் பிடிச்ச கர்மாயப்பட்ட ஸ்கிரீன் பிளே. இதுக்கு நம்ம அக்கண்டா 2 ஸ்கிரீன் பிளே ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். அது இருந்து பார்க்கக்கூடிய, அது உட்காந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஆளு சர்க்கஸ் நடத்தினாலும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பாலையாவே தலை வெட்டி ஒட்டாம நடிச்சிருக்காரு அந்த இடத்துல. இந்த ஆளு என்னங்க 100-150 கோடி வாங்கிட்டு நடக்கிறதுக்கெல்லாம் தலையை வெட்டி ஒட்டிக்கிட்டு அங்க வந்து செகண்ட் ஹீரோயினை பாக்குறாரு. இந்த லட்சணத்துல இவருக்கு 3 ஹீரோயினை வேற. தேவையே இல்ல. அந்த ஹீரோயினுக்கு கொடுக்குற ட்ரெஸ், அந்த ஹீரோயின் பண்ற வேலை எல்லாம் இவங்க எதுக்காக படத்துல வச்சிருக்காங்கன்னு தெரியுது. இந்த ஆளை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கிட்ட கதையும் கிடையாது. அதனால ஹீரோயின்ஸை வச்சு, யங்ஸ்டர்ஸை வச்சு நம்ம படத்தை ஓட்டிடுவோம். 3 ஹீரோயின். இவர் பண்ற வேலைக்கு இது ஒரு ஹீரோயின் இருந்தாலும் படத்துல பத்தாது. 3 ஹீரோயின். 3 பேரையும் ஐயா லவ் பண்ணுவாரு. 3 பேரையும் கட்டிக்கிறேன்னு 3 பேரும் கடைசியில் வந்து அவர் கழுத்தை பிடிச்சிருவாங்க. இது பேய் கதை. பாட்டியோட தாத்தாவை தேடுற பேய் கதைக்கு நடுவுல இந்த கன்றுமம் பிடிச்ச கன்றாவி கதையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எப்படி பிரபாஸோட பேய் படத்துல 20 நிமிஷம் தான் இந்த கதை போகும். 3 மணி நேரத்துல 20 மினிட்ஸ் தான் தாத்தாவை தேடுற பேய் கதை. மிச்சம் இருக்கிற 2.5 மணி நேரமும் இந்த கலிஞ்ச லவ் ஸ்டோரி தான் இது. அதுக்கு ஒவ்வொரு ஹீரோயினோட பாட்டு வர எப்படின்னா ஒரு உயிர் போற சீனுங்க. இப்ப தாத்தா அதுல பேய்கின்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப தாத்தா வந்து காஸ்மோரா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இன்ட்ரோலுக்கு மேல. நமக்கு அதுதான் ஞாபகம். காஸ்மோரா படம். தாத்தா செத்து போயிடுவாரு, தாத்தா பேய் ஆயிடுவாருன்னு தாத்தா ஒரு பில்டிங்குள்ள இவங்களை எல்லாம் கூட்டு வந்துருவாரா. பில்டிங்குள்ள வந்தவங்க தாத்தா வெளியே போட மாட்டார். காஷ்மீரா மாதிரி எப்படி வெளியே போறதுன்னு தெரியல. எடுக்கிற முயற்சியெல்லாம் ஃபெயிலா போய்கிட்டு இருக்கு. ஐயோ நம்மளாம் பதட்டத்தில் இருக்கிற மாதிரி நடிச்சுக்குவான். பேய் வருமான்னு பார்க்கும்போது என்ன சவுண்டுன்னு பார்த்தா ஆட போயிட்டாங்க. ஏதோ ஹீரோயின் ஏதோ சொல்லிட்டாங்களா அப்படின்னு இவர் ஹீரோயினை கூட ஆட போயிட்டாரு. அப்ப தாத்தா அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. வரட்டும், வாடி ஆடவா போயிருக்க, வா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு. எத்தனை, ஏன்னா பட்ஜெட் தான் இருக்கு இல்ல. பிரபாஸ் படம் பட்ஜெட் இருக்கு, அள்ளி போடுவான். நமக்கு என்னென்ன இப்பதான் அந்த டைரக்டர் சினிமா கத்துக்கிறாரு. இந்த படத்துல அவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு. மிஸ்டேக் பண்ணி கத்துக்கிறாரு பாருங்க. திருப்பி கதையை விட்டு வெளியே போயிட்டேன் நான். இப்ப கதைக்கு வருவோம். தாத்தாவை தேடி வர்றவரு இங்க ஹீரோயினை லவ் பண்றேன்னு சொல்லி லவ் பண்ணி கடைசியில இன்னொரு ஹீரோயின் அவரை தேடி வரும். 1 கோடி ரூபாயோட தேடி வரும். எதுக்கு அந்த 1 கோடி ரூபாய் வந்தது, ஏன் எதுக்கு ஒன்றும் தெரியாது. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தா, அந்த 3வது ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட தாத்தா இந்த தாத்தா கிட்ட இருந்து நகைப்பெட்டியை தூக்கிட்டு ஓடுனாரு. அந்த தாத்தா யாரு தெரியுமா, நம்ம சமுத்திரக்கனி. ஐயா சமுத்திரக்கனி, தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி என்னையா உங்களுக்கு கோவம், உங்க மேல உங்க கோவம்? இங்க உங்களுக்கு வராத சான்ஸா அங்க கொடுக்குறாங்க. இது ஒரு கேரக்டரா? அங்கதான் வராரு. ஒரு தலப்பா, ஒரு தாடி, ஒரு சலுவாரு, இதை குளிச்சுட்டு 3 சீன்ல குறுக்கை மறுக்கை நட. பிரபாஸ் கிட்ட 2 அடியை வாங்கு, அவ்வளவுதான். பிரபாஸ் வந்து இவரை போட்டு அடிப்பாரு. ஏன்னா அந்த பாட்டி சொன்ன கதைகள்ல அந்த ஒரு போட்டோ இருக்கும். இவன் தானே இந்த கிழவை அப்படின்ட்டு போட்டு அடிப்பாரு. என் தாத்தா ஒன்னதான் தேடி வந்தாருன்னு. இவர் சொல்லுவாரு, அடே கிறுக்கு பயலே, நானும் உங்க தாத்தாவை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதை திருடினது, உங்க பாட்டியோட கஜானாவை காலி பண்ணதெல்லாம் நான் இல்லடா, உங்க தாத்தா தாண்டா, அவன் பெரிய மந்திரவாதி தான். தாத்தா வந்து பரம பிச்சைக்காரன், பாட்டி வந்து பெரிய ராணி. ஒரு நாள் பாட்டி ஏதோ கோயிலில் அன்னதானம் கொடுக்கும்போது பாட்டி கையை பிடிச்சி அந்த பொங்கலை கையில் வாங்கிடுவாரு. அதுக்கு எல்லாரும் போட்டு அடிச்சிருவாங்க. அப்போ ஒரு சபதம் எடுக்கிறாரு, அவள் கையை தொட்டதுக்கு என்னை அடிக்கிறியா, அவளே நான் முடிச்சா கல்யாணம் பண்ணி இந்த அரசனாய் காட்டுறேன்டா அப்படின்னு எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் பைராவின்னு ஒரு பேயை பிடிச்சி அந்த பேயிட்ட மந்திர சக்தியெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து நோக்குவர்மம் 7ஆம் அறிவில் வந்துட்டாங்க. நோக்குவர்மத்தை கற்றுக்கிட்டு வந்து ஒரு லட்டை செஞ்சுக்கிட்டு வந்து ராணியை வெளியே வா அப்படின்னோடனே லட்டுக்கு சேர்த்தது வருது வெளியே. ஆமா, அரண்மனை ஃபுல்லா யானை இருக்கு. அந்த யானை கத்துது, போகாத
சோத்துக்கு செத்தது அப்படின்னோடனே யானை சரி ராணியே சொல்கிறாங்கன்னு வாயை முடிக்கிச்சு. போய் அவங்ககிட்ட லட்டை வாங்கி தின்னு அவன்கிட்ட கட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதனால தான் பாட்டி அந்த கிளவி ஆனதுக்கு அப்புறமும் என் புருஷன் போடுவாருன்னு அவரோட அந்த கட்டுக்குள்ளே இருக்குது. பாட்டியை வந்து ஹிப்னடைஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ தாத்தா தான் வில்லனா அப்படின்னதுக்கப்புறம் தாத்தாவுக்கு வந்து காசு ஆசை. அதில் ஒரு மாதிரியா இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. தாத்தாவை தேடி போனவங்க வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அது வந்து தாத்தாவே உருவாக்குன மந்திர வீடு. அங்கே உள்ளே போனோடனே தாத்தா எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணிட்டாரு. ஹிப்னடைஸ் பண்ணி அவரை மந்திர கட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. சரி, அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாவது இந்த கருமாந்திர முடிச்ச லவ் ஸ்டோரியெல்லாம் வராது, கொஞ்சம் சீரியஸாக போகும்னு பார்த்தா அங்கே தான் ஓவராக லவ் பண்ணுறாங்க. போதா குறைக்கு 3 ஹீரோயினா அந்த வீட்டுக்குள்ளே வந்துடும். வெளியே ட்ரை பண்ணுவாங்க, போக முடியாது. அந்த வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றி வரும். அந்த வீட்டுக்குள்ளே பாட்டு வரும். அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு இருக்கிறதுல பெரிய கோவம் என்ன தெரியுமாங்க, விஎஃப்எக்ஸில் ஒரு பூனை பட்டம் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நேரா நடக்காது. நம்மலாம் இப்படி நடந்தா அது தலைகீழா தான் போவோம் அந்த வீட்டுக்குள்ள. ஒரு மசுறு வேலை இல்லை அந்த பூனைக்கு. யாராவது வந்தா மியாவுன்னு கூட சொல்லாது தெரியுமா? அது சோம்பேறி பிடிச்ச பூனை. எல்லா பூனை செய்யற வேலையை கூட செய்யாது. ஆமா, சந்திரமுகி வீட்டுல அந்த பாம்பு என்ன மயிலுக்கு இருக்குன்னு தெரியாத மாதிரி இந்த வீட்டுல எதுக்குற அந்த பூனை இப்படி போகுது அப்படி போகுது. அதுவும் ஃபாஸ்டா போக மாட்டோம், நல்லா தின்னு புட்டு உண்ட மயக்கத்துல. ஆமா, யாரு நீ ஸ்டார்டிங்ல இருந்து நம்மள ஒரு பதட்டத்துல வச்சிருப்பாங்க. இந்த பூனை ஏதோ பண்ணும் பாரு, பண்ணல. இந்த பூனை இப்ப ஏதாவது பண்ணும் பாரு, கிளைமேக்ஸ்ல பண்ணும் பாரு. என்ன பண்ணுவேன் தெரியாது. இந்த பூனைக்கு ஒரு விஎஃப்எக்ஸ், இந்த விஎஃப்எக்ஸ் இப்ப செலவு பில்லு காட்டணும்ல. இந்த பூனைக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? என்னடாய். அதுக்கப்புறம் நம்ம விடிவி இந்த ஷூட்டிங்க்கு வர்றதுக்காக தான் அவர் குக் வித் கோமாளி பண்ணினார்ல, இர்ஃபான் எல்லாம் வந்த சீசன்ல. அப்போ நான் ஹைதராபாத்துக்கு பிரபாஸ் படத்துக்கு போகணும்னு அவசரப்பட்டு ஓடுவாரு இந்த காவியத்துல நடிக்கிறதுக்கு. இதுல என்ன ஆகி போச்சுன்னா எவ்வளவு பெரிய கண்டினியூட்டி மிஸ்டேக் தெரியுமா? பிரபாஸ், 3 ஹீரோயின், விடிவி கணேஷ், அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் வருவாங்க. தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் வரும். ஆர்ஐபி ரிப்புன்னு ஒரு கேரக்டர் காமெடி பண்றாரா, மயிரை புடுங்கின சிரிப்பே வரல, எரிச்சதான் வருது. இவங்கெல்லாம் எதுக்கு கோமாளி மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள அங்க இங்கேன்னு ஓடுறாங்க. விடிவி கணேசன் அவங்களோட ஓடிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு நம்ம வீட்டை விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வாசலுக்கு வந்து நிற்பாங்க. விடிவியை காணும். அவங்க மற்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க, பிரச்சனை எல்லாம் நடக்கும். விடிவி வர மாட்டாரு. கொஞ்சம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திடீர்னு விடிவி அங்க வந்து நிப்பாரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் விடிவியை காணும். ஐயா, ஒண்ணு குக் வித் கோமாளில இல்ல இங்க இரு. நீ இல்லாதது படத்துல தெரியுது. கண்டினியூட்டி மிஸ்டேக். அந்த ஆள்கிட்ட டேட் இல்ல, அவர் இல்லாத சீன் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பேய்க்கு பயத்துல ஒரு இடத்துல கூடுவாங்க. அப்ப விடிவி எங்க அப்படின்னா பேயால அவரை காணாம போயிட்டாருண்டா. அவரை பேய் பிடிச்சி வச்சிருச்சுன்னு கூட மாத்தி இருக்கலாம். அவரை பேய் பிடிச்சி வச்சு அவர் அப்புறம் வந்தாருன்னு கூட சொல்லியிருக்கலாம். அவர் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்கணும். இவங்க எல்லாம் பேய்க்கு பயத்துல அந்த லிவிங் ஏரியாவில் ஒண்ணு கூடும்போது அவர் கங்கஸ்ல உட்காந்துருக்காரு, வருவாரு அப்புறம் அப்படின்னு நினைச்சுக்கங்கிற மாதிரி நம்மளாம் நினைச்சுக்கணும். பாதி படத்துல அவரை காணோம், கிளைமேக்ஸ்ல வந்து சேருவாரு. இதுல கதை எப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். வீட்டை விட்டு வெளியே போகலாமுங்க அப்படின்னா கூட விடிவி கணேஷ் போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம். வீட்டை விட்டு யாரையும் அந்த கிழமை வெளியே விட மாட்டான். விடிவி கணேசன் மட்டும் அப்பப்போ ஸ்பெஷல் பர்மிஷன்ல சென்னைக்கு வந்து குக் வித் கோமாளி ஷோ பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போவாரு. ஏண்டா எவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு சின்ன விஷயம் போகும்போடா. அந்த பழைய படத்துல எல்லாம் வரும் தெரியுமா, கரண்ட் கம்பியை பிடிச்சோன்னு பார்த்தா வாயில இருந்து போக வரும், மூஞ்செல்லாம் கருகுமே. அதை இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. சரி, அதை எடுத்தாலும் கொஞ்சம் சிரிப்பு வர்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க பண்றதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம சொந்த டிவியே தூக்கி போட்டு உடைக்கணும் போல மாதிரி கோவம் வருது. ஜோக் பண்றாங்க, ஜோக்கு சிரிப்பே வரல. இதுல வந்து டைரக்டர் அவரோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸை நான் காட்டுறேன் பாரு. எங்க காட்டு, பேய் கதையில இருந்து ஷிஃப்ட் அடிக்கிறாரா, ஹிப்னடைசிங் கதைக்கு. ஆக்சுவலி ஒரு கதையா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டான கதைங்க. நல்லவர்னு பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல தாத்தாவை தேட வந்த இடத்துல அந்த தாத்தா கள்ள தாத்தான்னு தெரிஞ்சு அந்த தாத்தாவை எதிர்க்க முடியாது. ஏன்னா அவன் மந்திர தாத்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தா இறந்து போய் ஆவியா வந்து பயமுறுத்திக்கிட்டு இருப்பான். இந்த தாத்தா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா உனக்கு மந்திரம் தெரியணுமான்னு கேட்டா இல்ல, தாத்தா மந்திரத்தை தாண்டி ஹிப்னடைஸும் பண்றான். தாத்தா புக்ஸ் எல்லாம் படிச்சு ஹிப்னடைஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பிரெயின் கேம் மூலமா தாத்தா கூட விளையாடணும். அதுல ஒரு சீன் எல்லாம் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டாவே இருந்தது. அவர் ஒரு இடத்துல இருப்பாரு, ஆனா இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி அவருக்கு பிரெயின்ல தாத்தா விஷுவலா ஓட்டுவாரு. அவருக்கே ரியாலிட்டி கொஸ்டனிங் ஆயிரும்.
இதில் எது ஹிப்னோடைஸ் பண்ணின இடம் எது ரியாலிட்டின்னு தெரியாமல் அவங்க ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணுற அதெல்லாம் நல்ல ஒரு நொட்டு தான் படத்துக்கு. இவங்க நொட்டிட்டு போயிட்டாங்க. அது கடிச்சு கொதறி கலிஞ்சி வாந்தி எடுத்து பிச்சு எரிச்சு பஸ்பமாக்கி வச்சிருக்காங்க. ஒரு 4-5 படத்துல இருந்தா ஒரு பிட்டு பிட்டா உருவி அடிச்சு பாதி காஸ்மோரா கொஞ்சம் ஏதாவது ஒரு பேய் படம் அப்படி எப்படி போட்டு எடுத்து உழப்பி வச்சிருக்காங்க. இதுல அந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே போன் கனெக்ஷன் எல்லாம் கட் ஆயிருச்சுங்கிறது ஒரு லாஜிக்கான விஷயம். ஆனா இவங்களுக்கு கட் ஆகாது, சிக்னல் எல்லாம் நல்ல தெளிவா கேட்கும். இவங்க ஃபோன் பண்ணி ஒரு 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 டாக்டர், ஒரு சைக்காலஜி டாக்டரை வர வைப்பாங்க. ஆனா அதே போனை வச்சு வேற போலீஸை கூப்பிட மாட்டாங்க, உதவிக்கு யாரையும் கூப்பிட மாட்டாங்க, வேற யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அவ்வளவு ஏன் அந்த தாத்தாவை பத்தி தெரிஞ்ச சமுத்திரக்கனியாவது ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவரோட பேத்தியும் தான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. கூப்பிட மாட்டாங்க, தேவையில்லாதவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் காப்பாத்துங்க. அதான் போன் லைன் வெளியே கிளியரா போகுதுடா வெண்ண, எவனையாவது உதவிக்கு கூப்பிட வேண்டியதானே, கூப்பிட மாட்டாங்க. தேவையே இல்லாம ஒரு ஃபைட் சீனுங்க. எது இவங்க பண்ற லட்சணத்துக்குள்ள அந்தரத்துல தலைகளாக ஒரு ஃபைட்டு. ஆமா, இவங்க எல்லாம் நேரா ஃப்ரேம் வச்சாலே பார்க்க முடியல, ஃப்ரேமை இப்படி திருப்பி தலைகளா போய் சண்டை போடுறாரா அவரு. இதுல தாத்தாட ஆவி இந்த பீத்தாக்குள்ள பூந்து இவரு கொஞ்ச நேரம் தாத்தாவா மாறி அப்பா அந்த தலைகளா இருக்கிற ஃபைட் இருக்குல்லங்க. இப்ப நம்ம இப்படி இருக்கோம்னா தலைகளா இருந்து ஃபைட்டு, ஒரு இன்செப்ஷன் மாதிரி ஒரு ஃபைட்டுன்னு வச்சுக்கோ. அதையாவது ஒழுங்கா எடுத்தீங்களா? இதுல எவன் தலைகளா நிக்கிறான் எவன் நேரா நிக்கிறான்னு புரியல. நேரா நின்று பாக்குறவங்க இப்படி பாக்குறாங்க, தலைகளா நின்று பாக்குறவங்க இப்படி பாக்குறாங்கிற மாதிரி அந்த எடிட்டிங் கட்டு இது எங்க நேரா இருக்கு எங்க தலைகளா இருக்குன்னு புரியாம அந்த ஃபைட் சீன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி வந்துருச்சு கடுப்பு. இதுல சூர்யா அவரே முதல்ல கூட சண்டை போடும்போது தூக்கி போட்டு மிரிச்ச குரூப் நாங்க. இவரு முதல்ல கூட சண்டை போடும்போது உயிரோட விட்டுருவோமா? முதல்ல அவங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? இதெல்லாம் பார்த்துப்புட்டு நான் யாராவது இப்போ பிரபாஸே தூக்கி போட்டு மிரிச்சிட்டாரு நாங்களும் போய் மிரிக்கிறது அதெல்லாம் வந்து பிடிச்சதுன்னா கையை கூட வைக்க முடியாது, அப்படி பிடிக்க கூட முடியாது. ஒரு முதல்ல வருதுங்க, அப்பா முதலைய வாலில் பிடிச்சி வடிவேல் மாதிரி தான் கிருட்டு 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 சுற்றி தூக்கி போட்டேன் பாரு. கிளைமேக்ஸில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 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 பெரிய தடையை ஹீரோ தாண்டினதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடை வரும்போது நமக்கு அப்பா இப்போ இதை தாண்டிட்டார், இதை எப்படி தாண்ட போகிறா ஒன்று வரும். ஒரு தடை 2 தடை வைக்கலாம், 7-8 தடை வச்சிருக்காங்க கிளைமேக்ஸ்ல. வீட்டுக்குள்ள ஃபுல்லா வெள்ளம் வருது, வெள்ளத்துக்குள்ள வருது, முதலைய பிடிச்சி தள்ளி விட்டோன்னே தாத்தா லாரியா மண் எடுத்து வந்து கொட்டுறாரு, மண்ணுக்குள்ள ஒன்று புதைக்கிறாண்டா அப்படிங்கிறாரு. அதுல இருந்து வெளியே வர்றாரு. ஐயோ தாங்க முடியல. கடைசியில பார்த்தாரு கிளைமேக்ஸ்ல மாருதி, யாரு டைரக்டர் மாருதி பார்த்தாரு, ஒரு 50 கோடி மிச்சம் இருக்கு, இதை எப்படி நாசமாக்குறது. சரி, நம்ம எல்லா இங்கிலீஷ் படத்துலயும் அந்த வில்லனை வந்து ராட்சத ரூம் எடுக்க வைப்போம்ல, வச்சிருவான். பெரிய பங்களா கூரையை பிச்சுக்கிட்டு தாத்தா ஒரு பெரிய உருவம் எடுத்துருவாரு பூதம் மாதிரி. எடுத்த பார்த்தா ஹீரோ தம் தூண்டா அந்த கிங்காங் படம், அது அந்த கிங்காங்கோட கையில ஹீரோயின் மாட்டிக்கிடுவாங்கல்ல, அது மாதிரி பிடிச்சிக்கிட்டாரு. ஒன்னும் சுயமா யோசிக்கிறது இல்ல, ஹீரோவை பிடிச்சிக்கிட்டா ஹீரோ அப்படி இவர் நடிக்கிற மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு படத்தை நடிச்சு முடிச்ச ஹீரோவை நான் இன்னைக்கு தாங்க பார்த்தேன். வெப்கேம்ல இப்படி ஒரு ஆங்கிள் தலை எடுத்துக்க, இப்படி ஒரு தலை எடுத்துக்கன்னு வீட்டிலே இருந்துக்கிட்டு வேற அவனே நடிக்க வச்சு தலையை ஒட்டி விட்டு ஹீரோயினோட டேட்டு கிடைக்கும் போது மட்டும் சொல்லு நான் வரேன் வந்து நடிச்சு விட்டு போறேன். இப்படியே இருப்பாரு அந்த கைக்குள்ள. அப்ப ஹீரோ அந்த பேய்க்கு அந்த இன்னொரு பேய் வந்து சொல்லும், ஏய் அவனுக்குள்ள 7 சக்கரம் இருக்கு, 6 சக்கரத்தை சுத்த வச்சுட்டான், 7வது சக்கரமும் சுத்திருச்சுன்னா நீ செத்துருவடா. பார்த்தா ஹீரோ வந்து ஒரு மாதிரி செத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பாட்டி சொல்றாங்க, அங்க அவர் கனவுக்குள்ள, இதெல்லாம் புரியாதவங்களுக்கு நீங்க படம் பார்த்தா தான் புரியும், எனக்கே என்ன சொல்றேன்னு தெரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் ஹிப்னோடைஸ் பண்ணி ஹிப்னோடைஸுக்குள்ள ஹிப்னோடைஸ் பாட்டியை இழுத்துட்டு வந்து அந்த பாட்டி ஹிப்னோடைஸ் பண்ண பாட்டி இவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு சொல்லுது, ஏய் நீ அந்த அந்த துர்காதேவி காளியம்மனோட அம்சம்டா, இப்ப பாரு ஆண்டி என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா 7வது சக்கரத்தை உருட்டிட்டாரு. 7வது சக்கரத்தை உருட்டுனா பின்னாடி ஒரே லைட்டா இருக்கு. 7வது சக்கரத்துல இருந்து அப்படின்னாலே அது வந்து தாத்தா பேய கொண்டு பிடிச்சி தாத்தா செத்து போயிட்டாரு. ஆல்ரெடி செத்த தாத்தாவை திருப்பி சாவடிச்சு தாத்தாவோட சேர்த்து எங்களையும் சாவடிச்சு. இதுல இடையில பேய்க்கு பயந்து ஓடுவாங்க, ஹீரோயின் எல்லாரும் நிற்பாங்க, பேய்க்கு பயந்து ஓடுறாங்க, ஹீரோயினை விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்போ ஹீரோயின் எங்க நம்ம தேடுவோம் இல்லை,
திடீர்னு ஹீரோயின் தொப்பமா நனைஞ்சிட்டு வந்து உட்காந்துருக்கு. அப்ப அவரு இப்ப நனைஞ்சிட்டியா அப்படிதானே பார்ப்போம். இவர் அப்படி பார்க்க மாட்டாரு, இடுப்புல கை தான் பார்ப்பாரு. நனைஞ்சிட்டியா இடுப்புல கை வச்சு நனைஞ்சிட்டியான்னு கேட்டோடனே சிக்கல மாலைக்கு என்னடா பாட்டு. அதுக்கப்புறம் பேய் வீட்டுக்குள்ள அங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சும் தனித்தனி ரூம்ல பெரிய பெட்டு போட்டு ஜாலியா டூருக்கு வந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா இருப்பாங்க. எப்படி சூப்பரா இருக்கும் அந்த சீன்ல, நீங்க பாக்கணுமே. இதுல ஒரு மெனரிசம் அவருக்கு. ஹீரோயினை பார்த்தா வேட்டியை உருவி இப்படி திறந்து வச்சுக்கிட்டு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போறது. என்னங்க இது, பிரபாஸ் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. பாகுபலின்னா எப்படிப்பட்ட கேரக்டர், ஹீரோயினை பார்த்து வேட்டி ஒரு வீட்டு போற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. என்னது, ஒரு சிஸ்டர் கேரக்டர் இந்த சர்ச்சில் இருப்பாங்களா நன், அந்த நன்னை லவ் பண்ணுவாரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாரு அது அவங்க நன்னு வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அடுத்த ஹீரோயினுக்கு போயிடுவாரு. அப்புறம் அந்த நன்னு வந்து நான் இப்போ நன்னு இல்லைங்க அப்படின்ட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்போ அவங்க 2 பேரும் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவாரா. அப்போ வந்து 3வது ஹீரோயின் வரும், என்கிட்ட 5 லட்சம் வாங்கிட்டு வந்தீங்க என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த 3 ஹீரோயினும் வெக்கமே இல்லாம 3 பேர்ல யாருக்குன்னு சொல்லு, கத்தாதிக்கு நான் பேய் அடிச்சு கொடுங்க அவன் கிடக்குறேன் கிளட்டு பையன். இதுல இவ்வளவு நேரம் நம்மளை வச்சு அறுத்தது பத்தாதுன்னு ஒரு மாதிரி அவர் பாட்டியெல்லாம் காப்பாத்திடுவாரு, ஹீரோயின் எல்லாம் காப்பாத்தி வெளியே வந்துடுவாருன்னு வச்சுக்குவோம். பாட்டுக்கு ஒரு லீடு விட்டாங்க. அந்த லீடு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா. பாட்டி வந்து வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் விளக்கேற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப 3 ஹீரோயின்ஸ் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவரோட வீட்டுக்கு இவர் ஒரு தூணுக்கு பின்னாலும் ஒளிஞ்சுக்குவாரு. அவங்க கேட்கறாங்க பாட்டி அவர் எங்க, ராஜுவா அவர் பேரு, ராஜு எங்க, ராஜா சாப் எங்க, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். எங்க 3 பேர்ல அவர் யாருக்குன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இவர் இங்க இருந்து அந்த பகவதி படத்துல ஒரு டபுள் ஆக்ஷன் வடிவேலு சூறாவளி மாதிரி சுத்தி வருவார்ல, அது மாதிரி வீட்டுல இருந்தே சூறாவளி மாதிரி குய் அப்படின்னு சுத்தி குச்சி சுத்தி ஒரு இடத்துக்கு போறாரு. அது பார்த்தா ஒரு பால் அடைஞ்ச சர்க்கஸ். அங்க போனா அங்க யாரோ ஒரு ஜோக்கர் மாதிரி, நம்ம இந்த பேட்மேனோட ஜோக்கர் ஃபேஸ்ல பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சுத்தி நிலத்துல தட்டி உட்காந்துருப்பாங்க. இவர் போய் பாக்குறாரு, அந்த ஜோக்கர் இவரை திரும்பி பார்த்தா இவர் தான் அவரு மூஞ்செல்லாம் தொட்டு பாக்குறாரு, என்ன மாதிரியே இருக்கு பார்த்தா அவரு அப்படின்னு சிரிச்சோடனே நமக்கு 2ன்னு 1 போட்டு ராஜா சாப் த சர்க்கஸ். ஏண்டா பாட்டு வந்தே சர்க்கஸ் மாதிரி தான்டா இருந்தது, இல்ல பாட்டுவோ தனியா சர்க்கஸ்ன்னே சொல்லி எடுக்க போறாங்களா. பாட்டு கிட்டுன்னு வந்தீங்க அவ்வளவுதான், ஓடிடுவேன் நாங்க. என்ன தைரியம் உங்களுக்கு பாட்டு எடுக்கிறாங்களா, பாட்டு இது ஒழுங்கா முடியல இந்த கதை. இதுல என்னங்க இவர் வந்து ஒரு சீரியஸ்னஸே இல்லாம நடிச்சு வச்சிருக்காருங்க இவரு. பாகுபலி விளையாட்டுத்தனம். நான் பேன் இண்டியா ஸ்டாரு. பாட்டுல 10 வாட்டி ஒரு 4 நிமிஷம் பாட்டுல 40 நிமிஷத்துக்கு சொல்லுவாங்க நான் பேன் இண்டியா பேச்சுலரு வாங்க. எதுக்கு வரேன்னு பேன் இண்டியான்னு இவர் மைண்டுக்குள்ள யாரோ ஒருத்தன் போய் நீ பேன் இண்டியா ஸ்டாருன்னு நம்ப வச்சுட்டான். அப்படித்தான் இருந்தீங்க. ராஜா சாப் வர்றதுக்கு முன்னாடி, ராஜா சாப் வரைக்கும் நீங்க பண்ண படங்கள் ஒரு அளவுக்கு ஓகே சார். ராஜா சாப்லாம் மட்டமான படம் சார். எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? இப்போ உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே படம் வந்து இந்த வாங்காவோட ஸ்பிரிட் தான். அதுலயாவது கொஞ்சம் சீரியஸா தலையை வெட்டி ஓட்ட அந்த ஆள் விட மாட்டான், தலையை வெட்டி ஓட்டுறதுலாம் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இந்த மாருதி மாதிரி கிடையாது. மாருதி ஒரு பைத்தியம்ங்க சீரியஸா. ஆனா இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களுக்கு தாங்க கான்ஃபிடன்ஸ் வந்து டன்னு கணக்குல இருக்கும். ஸ்டேஜ்ல இருந்து நம்ம சொன்னாரு மாருதி பிரபாஸ பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆதி புருஷுக்கு ஒரு டைரக்டர் ஒன்று சொன்னாருல்ல, ஹனுமான்ஜிக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி வச்சிருங்க, அவர் கண்டிப்பா வந்து இந்த படத்தை பார்த்து ஹிட் பண்ணுவாரு. ஹனுமான்ஜி சொல்லுவாரு, என்னைய பார்த்தா எப்படிடா தெரியுது, கண்ட கரிச்சால போன குப்பையில எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு சீட்டு வைக்கணுமாம்ல அப்படின்னு சொல்லி அந்த படம் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியும். இவர் என்ன தெரியுமா சொல்லி இருந்தாரு, ஹலோ நம்பர் 10 அந்த தெரு இந்த தெரு பின்கோடு 6,28,000 இதான் என் வீட்டு அட்ரஸ். படம் மட்டும் நல்லா இல்லன்னு வச்சுக்க, யாரு வேணாலும் வீட்டுக்கு வந்து என்ன கேள்வி கேளு. என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க எல்லாரும் கோவத்துல, கேஷ் ஆன் டெலிவரி 1000 கணக்குல கேஷ் ஆன் டெலிவரியை போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒண்ணு காசு கட்டணும், இல்ல கேன்சல் 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 சொல்லி வெளியே அனுப்பணும். இந்த குப்பை எடுத்துட்டு எந்த தைரியத்துல நீ அட்ரஸ் கொடுத்த? இப்ப இங்கெல்லாம் நினைச்சிட்டாங்க பிரபாஸ வச்சாலே படம் ஓடிடும். இப்ப அது பிரபாஸுக்கே தெரிஞ்சிருக்கும்ல.
ஏங்க பிரபாஸை வச்சா படம் ஓடும், அவரை தலையை மட்டும் வச்சா எப்படிங்க படம் ஓடும்? ஆக்சுவலி 150 கோடியில பிரபாஸ் வந்து 110 கோடி அந்த உடம்புக்கு கொடுக்கணும், உடம்புக்கு நடிச்சவருக்கு. ஐயாடி 450 கோடியில எடுத்த படம் மாதிரியாங்க இருக்கு இது. விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு அதை போட்டோம், விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு இதை போட்டோம்னு கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு. சொல்லப்போனா ஒரு 450 கோடியெல்லாம் இல்லாம ஒரு அளவான கோடிகள்ல சாண்டி ஒரு படம் நடிச்சாரு இல்ல, பேய் படம் தெலுங்குல, அது பேரும் மறந்து போச்சு. ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் சாண்டி பேயா வருவார். அது கூட கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த படங்க நம்ம பழைய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் மாதிரி படம் முழுக்க செட்டு செட்டுன்னு அந்த படம் பார்க்கவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. ஏன்னா பிரபாஸை வச்சு ஷூட் பண்ண முடியாது, பிரபாஸ் தான் ஷூட்டிங்கே வரலையே. நீங்க நல்ல நடுரோட்டில் வச்சு எடுத்துருக்கலாம்ல, அவர் அப்புறம் தலையை அனுப்பியிருப்பாருல்ல. சும்மா பொய்க்கு காரணம்லாம் சொல்லுது, பிரபாஸை வச்சு பப்ளிக்ல ஷூட் பண்ண முடியாது, கிரௌடு கூடிடும், கண்டுபிடிச்சிருவாங்களே தலையை விட்டுறது. கையை கொடு. இப்ப தெரியுதுடா நீங்க எதுக்கு செட்டை விட்டு வெளியே வரலன்னு. வெளியே வந்தா அது தலையை வெட்டி ஒட்டதை கண்டுபிடிச்சிடாங்கல்ல, வெளியே வராமலே நாங்க கண்டுபிடிச்சோம், அது அப்படியே தெரியுதுடா. என்னடா நீங்க இப்போ நாங்கள் காசு கொடுத்து எங்கள் டைமை கொடுத்து படம் பார்க்குறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு இது கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கடா. அப்படி இல்லையா, இந்த கருமத்தை 1.5 மணி நேரத்துக்கு வச்சிருந்தாலாவது மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும். 3 ஹவர்ஸுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குடா, 3 ஹவர்ஸில் இவன் 300 தடவை ஒன்றுக்கு போனான்டா, தூக்கம் வர வந்துட்டு. இவரெல்லாம் படம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த பேய் வந்து அப்படிங்குது, இவர் அப்படி உட்காந்துருக்கேன். எவ்வளவு கடுப்பாகும் தெரியுமா, ஒரு எரிச்சல்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதை எனக்கு பயங்கர கோவம் வருது. தியேட்டர்ல அந்த படத்தை பார்த்துட்டு முட்டு கொடுத்தவங்களுக்கு ஆக்சுவலி அது வசூலும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல, பெரிய நட்டமாகி போச்சு. ஆனாலும் இந்த பிரபாஸுக்கு ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இங்கே பார்த்தீங்களா படம் அப்படி இருக்கு, கலகலன்னு நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்கு, அங்கே பாரு அவரோட ஜம்பை பாரு, இதை கும்பை பாரு. ஏன்னா அவங்களுக்குலாம் கண்ணு இல்லையாடா? அப்ப இனி அவர் இந்த மாதிரி படங்கள் தான் நடிப்பாரு. நீங்க அவர் கலகலன்னு நடிச்சதுக்கு காரணமே அந்த 3 ஹீரோயின்ஸ் தான். அதான் சொல்லுங்க. பாலையா கூட திரிசூலத்தை அப்படி வச்சுக்கிட்டு இந்த வயசுலயும் எக்கி குத்துனாண்டா வில்லன். பாலையா தலையை வெட்டி ஒட்டுனா கூட பரவாயில்ல, இந்த வயசுக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு ஒத்துக்கலாம். சரி, இவருக்கும் உடம்புல ஏதோ முதுகெலும் அடிபட்டுருச்சு, ஏதோ அடிபட்டுருச்சு, ஹெவியா பண்ண முடியாது, நடக்கவுமா முடியாது. நடக்கும்போது கூட தலையை வெட்டி ஒட்டுறீங்க. சரி, அப்படி தலையை வெட்டி ஒட்டுனா எல்லாத்துக்கும் ஒட்டுங்கல, ரொமான்ஸ் சீனுக்கும் ஒட்டுங்கல, அதுக்கு மட்டும் நேச்சுரலா பண்ண. ஆனா உண்மையா சொல்றேன் சார், ஒரு படம் முழுக்க 150 கோடியை வாங்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு படம் நடிச்ச ஹீரோவை நான் இப்பதான் சார் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப மட்டமான ஆக்டிங். ஒன்னே ஒன்று அந்த படத்துல உருப்படியா இருக்கிறது வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் தமன் ஒரு அளவுக்கு போட்டிருக்காரு. பாட்டு கூட அவர் இன்ட்ரெஸ்டா போடல. தாக்கு மகாராஜாக்கெல்லாம் எப்படி பண்ணியிருந்தாரு அந்த ஆளு. ஆனா எக்கச்சக்க பாட்டு தேவையே இல்லாத பாட்டுங்க. டைரக்டர் ஆனா டைரக்டர் சோக்கி அவனுக்கு நல்லா பிரபாஸோட பேரை சொல்லிக்கிட்டு நல்லா ஊரா சுத்தி இஷ்டத்துக்கு சார் ஒரு 500 லாரியை கொண்டு வந்து என்ன முட்டை விட்டு பாம் பிளாஸ்டா ரிபேல்னு பேர் எழுத போறேன். ஒரு மயிறு பேர் எழுதுறதுக்கு 500 லாரி, அதுவும் சும்மா வரும். அந்த லாரி எல்லாம் டெக்கரேட் பண்ணி தான் வரும். அங்க குருவி படத்துல விஜய் துள்ளுனதுக்கு எவ்வளவு நக்கல் பண்ணான். அது குருவி வந்தது எப்ப 2026 அதை விட கேவலமா ஜம்ப் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ரிபல் ஸ்டார். பறக்குறாரு. ஒரு சீன்ல அப்படின்னாருன்னா ஒல்லியா இருக்காரு, இந்த சீன்ல அப்படின்னு ஒல்லியா இருக்காரு. எப்படி சார் சீனுக்கு சீன் குறைஞ்சு ஏறுது. ஆனா ஒண்ணு சார், உங்களுக்கு படம் ஓடுதோ இல்லையோ, இந்த படத்தை வச்சு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கல்ல, இந்த பிளாக் மணி ஒயிட் மணியா மாத்துறது, அது உங்களுக்கு கொள்ள லாபம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவர் நடிகர் கிடையாது, ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன். அதுக்கு நாங்கள் பலி இல்லை, நம்மளுக்கு மன உளைச்சல் வந்ததான் மிச்சம். தயவு செஞ்சு கேட்குறேன், பார்ட் 2 மட்டும் விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விடாதீங்க. நீங்க என்ன தைரியத்துல OTTக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. பார்ட் 2 விடாதீங்க. டைரக்டரோட அட்ரஸ் எங்ககிட்ட தான் இருக்கு சொல்லிட்டேன். இந்நேரத்துக்கு அந்த ஆளு சம்பாரிச்ச காசு வச்சு வேற ஒரு மாதிரி ஓடிப்பாரு. அவரு பிரபாஸ்ட சொல்லுவார், பயப்படாதீங்க சார், பார்ட் 2ல செம்மையா செய்யறேன், இது வரைக்கும் செஞ்சதே போதும், வாயையும் பொச்சையும் மூடிக்கிட்டு உட்காரு ஒரு இடத்துல, நீ இதுக்கு மேல எந்த படமும் எடுக்காத சார். என்னடா கதையும் ஸ்கிரீன் பிளேயும் இது. ஆனா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருக்கலாம். நல்ல ஒரு நாட் வெரி பேட், வெரி புவர் எக்ஸிகியூஷன், வெரி பேட் ஆக்டிங், வெரி பேட் டைரக்டிங், நாசமா போன ஸ்கிரீன் பிளே, அன்வான்ட் காஸ்டிங்,
தேவையில்லாத கிரிஞ்சி ஹீரோயின்ஸு, தேவையில்லாத கிரிஞ்சி லவ் ஸ்டோரி, ஒரு லவ் ட்ராக்கு. ஒரே ஒரு ஆளுங்க அந்த படத்தில் உருப்படியாக இருந்தது, கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சது அந்த பாட்டி. ஆமா ஆமா பாட்டி நல்லா செஞ்சு அந்த பாட்டி. அப்புறம் அந்த குறுக்கால போச்சு அந்த பூனை. இதுக்கு மேல ஒண்ணு ஏதாவது படத்துல பார்த்து செருப்பு கழட்டி அடிப்போன்னு வராது அந்த பக்கம். தண்டத்துக்கு குறுக்கை மறுக்கை நடந்துட்டு பில்லு வச்சுட்டு போயிருக்கு விஎஃப்எக்ஸ். அது பயமும் வரல நம்மளுக்கு அதை பார்க்க. அதை பயப்படணும்னு வச்சிங்களா, அது முக்கியமான கதாபாத்திரம்னு வச்சிங்களா, எதுக்கு அந்த பூனையை வச்சிங்க? அவருக்கு ஒரு ஆசை, டைரக்டருக்கு பூனை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ராசி போல அவருக்கு. பர 3 மணி நேரத்தை தின்னு விட்டாங்க வாழ்க்கையில.